சொல்லுகிறான், கொண்டு சொல்லுகிறான். எங்கட அக்கா தங்கச்சியின் மானத்தை வாங்கி சொல்லுகிறான். எங்கட அக்கா தங்கச்சியின் மானத்தை வாங்கினவனே நாங்கள் தானே தட்டி கேட்க வேணும். எங்களை அவன் கன்னத்தில் நிறைய இல்லை, மற்ற கன்னத்தை காட்டுறதுக்கு உயிரை எடுக்கிறான். கொடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு உயிர் இல்லை. எங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரே இயக்கம் இது. இது வெறும் அமைப்பு இல்லை, தமிழ் மக்களின் பாதுகாப்பு. காட்டில் வாழும் விலங்குகளுக்கு கூட வனவிலங்கு என்ற இந்த உலகம் பாதுகாப்பு அளிக்கிறது. நாங்கள் மனிதர்கள் தானே, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. அந்த மிருகங்களை விட கேவலமாகவா போய்விட்டோம் இந்த தமிழர்கள்? ஒரு தேசம் என்றால் அதன் வளர்ச்சியை பற்றி சிந்திக்க வேண்டும். எந்த துறையில் எப்படி முன்னேறலாம், எந்த துறையை எப்படி வளர்க்கலாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆனால் இந்த தேசம் அதை பற்றி சிந்திக்க இல்லை, அழிவை பற்றி சிந்திக்கிறது. தமிழ் மக்களை எப்படி அழிக்கலாம், எப்படி வெளியேற்றலாம் என்பதை பற்றி சிந்திக்கிறது. சொல்ல போனால் நமது அழிவை தான் அவனது வளர்ச்சி என்று நினைக்கிறான். அதற்கு பிறகு தமிழர் மறுப்பு கொள்கை கல்வியில, வேலை வாய்ப்புல, ராணுவத்துல, அதிகாரத்துல, அரசியல இப்படி எந்த சூழலிலும் எங்கள் மக்கள் வந்துவிடக் கூடாது. காரணம் தமிழன் என்ற காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. சரி விடு, நீயும் தர வேண்டாம், நாங்களும் கேட்க இல்லை. எங்களை நாங்களே நிர்ணயம் செய்து கொள்கிறோம், எங்களை நாங்களே வளர்த்துக் கொள்கிறோம், எங்களை நாங்களே ஆண்டு கொள்கிறோம். பிரிச்சு விடு. அவன் என்ன எங்களை பிரிச்சு விடுறது? சரியாக சொன்னீங்க. இது எமது நாடு, ஈழ நாடு. இது எமது மண், தமிழீழ மண். இங்கே காவலர்கள் தமிழர்கள், ராணுவத்தில் தமிழர்கள், அதிகாரத்தில் தமிழர்கள், ஆள்பவன் தமிழன். எம்மை எமது மண்ணில் ஆண்டு கொள்ள அனுமதிப்பதற்கும் மறுப்பதற்கும் நீ யார்? ஒரு தேன் கூட்டை தொட முடியுமா? தொட்டால் தேனி சும்மா விடுமா? குத்தும் தானே. அது மாதிரிதான் எமது நாடு, ஈழ நாடு, தேன் கூடு. யார் கை வச்சாலும் துரத்தி துரத்தி வந்து குத்துவோம். சிங்களவனிடம் நிறைய இழந்துட்டோம், ஒருபோதும் தேசத்தை இழந்து விடக்கூடாது. அதற்காக உயிரையும் கொடுப்போம். உயிரை விட மேலானது எமது தாய்நாடு. என்ன சாபக்கேடு இது? எங்க இனத்தின் உரிமையை இன்னொரு இனத்திட்ட கேட்டு பெற வேண்டி கிடக்கு. சாபந்தான், இருந்துட்டு போகட்டும். நமக்கு பலம் இருக்கு. சாபம் என்று கூறி ஒதுங்கி நிற்க இல்லை, களத்தில் நிற்கிறோம். பிறந்த உடனேயே தண்ணீரில் தூக்கி எரியப்பட்டிருக்கிறோம். நீந்தி வந்து கரை சேர்வோம். எமது கரை எதுவென்று எங்களுக்கு தெரியும். அது தமிழ் ஈழக்கரை. அதை அடைவதற்கு தனித்தனியாக போராட மாட்டோம், கூட்டாக சேர்ந்துதான் போராட வேண்டும். அதற்கான அமைப்பு தான் இது. நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் இனம், எங்கள் மொழி, எங்கள் மண் மூன்றையும் பாதுகாப்போம். இது எமது அறிவிப்பு. வெறும் அழைப்பு இல்லை, வெறும் அழைப்பு இல்லை. இதில் நீங்கள் இணைவது உங்களது கடமை, வெறும் பங்களிப்பு இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். போராடி கிடைக்கக்கூடிய விடுதலைக்கு மதிப்பு அதிகம். கிடைக்கும் போது அதன் சந்தோஷம் மிக மிக அதிகம். புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம். நல்லா பேசுனீங்க மதன்.